வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதற்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம் 7 எடுத்துருக்கிறேன், பெரிய எலுமிச்சம்பழம். பூண்டு 250 கிராம், இஞ்சி 250 கிராம், சம அளவு எடுத்துக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழம்னால 7 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், பூண்டை நான் தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க அரைக்கிறதுக்கு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். பெரிய வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சாறு மட்டும் கீழே இறங்கணும். மேலே இருக்கிற அந்த சக்கையை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா சாறை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பூண்டு சாறு 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த சக்கையை நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போடாதீங்க. இஞ்சியை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சாறை இந்த பவுலில் ஊற்றிடலாம். அதே பவுலில் இஞ்சி சாறும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் சாறு மட்டும் புழிஞ்சிட்டு அந்த சக்கையை தனியாக எடுத்துடணும். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச எல்லா இஞ்சி உள்ளதையும் இந்த மாதிரி ஜூஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். பெரிய வடிகட்டி இருந்தேன்னா நம்ம புளியறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காட்டன் துணி வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இதில் ஜூஸ் இருக்குது. நம்ம காட்டன் துணியில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பூண்டு சாறு எந்த அளவுக்கு வந்ததோ அதே மாதிரி இஞ்சி சாறும் அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இது தூக்கி போடாதீங்க, நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே பவுலில் ஊற்றிடலாம். பாருங்கள், இஞ்சியில் அடியில் வெள்ளையாக தேங்கியிருக்கு பார்த்திங்களா, அதை நம்ம கீழே போட்டுடலாம். அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பெரிய எலுமிச்சம்பழம்னால 7 எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம்னா 10 வேணும். நம்ம அதே பவுலில் அளவுக்கு நமக்கு எலுமிச்சம்பழம் சாறு கிடைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் வெறும் சாறு மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத கொட்டையை நீக்கிடலாம் இதுலேருந்து. இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெறும் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிரப்பை தினமும் குடிச்சிட்டு வந்தால் மாரடைப்பு, இரத்த குழாய் அடைப்பு போன்ற இதய நோய்கள் வராமல் தடுக்கும். தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். சளி தொல்லையிலேருந்து விடுபடலாம். அதே 1 கப் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்திருக்கு. அதையும் இதில் ஊற்றிடலாம். எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க எலுமிச்சம்பழம் சாருக்கு. அந்த எலுமிச்சம்பழம் சாறு மட்டும்தான் இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ ஆப்பிள் சீடர் வினிகர் 1 கப்பு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இது இந்த பவுலில் ஊற்றிடலாம். இப்போ 4 டம்ளருங்கிறது 3 டம்ளராக நல்லா சுண்டை காய்ச்சணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சிரப்பில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. உடல் எடை குறையும், தொப்பை குறையும், தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வரணும். பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ தேன் நம்ம சேர்த்துக்கலாம். அதே அளவு 3 கப் அளவுக்கு தேன் சேர்த்தணும். இப்போ 1 கப் அளவு தேன் ஊற்றிருக்கேன். 2வது கப்பு தேன், 3வது கப் தேன். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம தேன் ஊற்றணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் இந்த சிரப்பை ஊற்றி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, வெளியில் வச்சாவே போதும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிச்சிட்டு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டிஃபன் சாப்பிட்றதோ டீ காஃபி குடிக்கிறதோ குடிக்கணும். பாருங்கள், இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நானும் ஊற்றுறேன். ஊற்றிட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றாதீங்க. வெதுவெதுப்பான தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இந்த சிரப்பை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.